பாப்பா ப்ரான் கேட்டிருந்தான்னு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. க்ளீன் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி கத்தியில் மேலே ஒரு கோடு போட்டு இந்த நரம்பை எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் போல் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கு வெங்காயம் தான் நிறைய தேவைப்படும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன்லாம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேனில் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையெல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த சைடு பாப்பா கொஞ்சம் 65 சாப்பிடுவான்னு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரானை போடணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ, ஏன்னா ப்ரானே கொஞ்சம் தண்ணி விடும். ரொம்ப நேரமும் குக் பண்ணக்கூடாது, சட்டுன்னு ரெடி ஆகிடும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.